யஜ்ஞதான தபகர்ம நத்யாஜ்யம் காரியமேவ தத் யஜ்ஞோ தானம் தபశ్చైవ பாவனானி மனீஷிணாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. பகவான் நாம் அன்றாடம் கடைபிடிக்க வேண்டிய எத்தனையோ தர்மங்களை தானே பல நூல்களிலே நமக்கு உரைத்திருக்கிறார். அதற்கும் மேலாக ரிஷிகளை கொண்டு இதிகாச புராணங்களை எழுத வைத்து அதன் மூலமும் நமக்கு எத்தனையோ அரிய செய்திகள் வந்து அடையும்படிக்கு செய்திருக்கிறார். புராணங்கள் இல்லாவிட்டால் நாம் கடைபிடிக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள், செயல்கள், இதற்கு மூலம் என்ன, இதற்கு காரணம் என்ன, இது எப்படி தோன்றியது என்பது எதுவுமே நமக்கு தெரியாமல் போய்விடும். அதைப்போல் ஒரு ரொம்ப அழகான ஒரு சுவையான கதையைத்தான், ஒரு மூலத்தைத்தான் இப்போது நாம் அனுபவிக்க போகிறோம். நாம் அனைவருமே ஏகாதசி விரதம் என்பதை பற்றி கேள்விப்பட்டுள்ளோம். ஒவ்வொரு வருஷமும் 2 ஏகாதசிகள் ஒரு மாசத்துக்கு வருகின்றன. அந்த ஏகாதசி பகவானுக்கென்றே உரித்தான ஒரு நாள். எப்படி திருவோணம் பகவானுக்கான நட்சத்திரம்னு சொல்றோமோ அதை போல ஏகாதசிக்கு ஹரிவாசரம் என்றே பெயர். அப்ப பகவானுக்கென்றே ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு நாள். அந்த ஒரு நாளிலாவது தீய விஷயங்களிலிருந்து விலகி இருந்து பகவானை பற்றின சிந்தையிலே கழிக்க வேண்டும் என்றுதான் பெரியோர்கள் கூறுகிறார்கள். உபாவிருத்தஸ்ஸ பாபேபியா, உபவாசம்னு சொல்றோமோ இல்லையோ, உப அப்படின்னு சொன்னால் விலகுதல். தீய செயல்கள், பொய் சொல்லுவது, திருடுவது, பொறாமைப்படுவது, கோபப்படுவது, தேவையில்லாமல் யாரையாவது கடுமையாக பேசுவது, இதெல்லாம் தினமுமே செய்யக்கூடாது. ஆனால் தவிர்க்க முடியாமல் செய்து விடுகிறோம் என்றாலும் ஏகாதசி என்று இன்னும் அதிகமான கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். அப்ப பாப செயல்களிலிருந்து விலகி பகவானுடைய குணங்களையே அனுசந்தானம் செய்து கொண்டு ஏகாதசியில் இருக்க வேண்டும் என்று நாம் கூறுகிறோம். இந்த ஏகாதசி விரதம் ஒருவன் இருந்தான் என்றால் அது எந்த பயனை ஆசைப்பட்டாலும் கொடுக்கும். ஸ்வர்க்கத்தை கொடுக்கும், மக்கள் பேறு வேண்டுமென்றால் கொடுக்கும், ஆரோக்கியம் வேண்டுமென்றால் கொடுக்கும். நாமும் இந்த நிகழ்ச்சியில ஒவ்வொரு ஏகாதசிக்கும் என்ன பெருமைன்னு பார்த்துட்டு இருக்கோமே. ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, இந்த ஒவ்வொரு மாதம் வரும்போதும் அந்த மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசி, தேய்பிறை ஏகாதசி, அந்தந்த ஏகாதசிக்கு ஒரு பெயர் உண்டு. புத்திரதா ஏகாதசி, காமிகா ஏகாதசி, இது போல ஒவ்வொன்று. அதே போல உத்தான ஏகாதசி, பரிவர்த்தன ஏகாதசி, ஒவ்வொன்றுத்துக்கு என்ன கருத்து, ஏன் இந்த பெயர் ஏற்பட்டது, அந்த ஏகாதசியில் சிறப்பாக என்ன நாம் பகவானை கடைபிடித்து அவரை பற்றி பூஜை செய்ய முடியும், இதெல்லாம் பார்க்கிறோமோ இல்லையோ. ஆனா இதுல ஒரு சந்தேகம் வரும். சுவாமி, இதுக்கெல்லாம் முதல் ஏற்பட்ட ஏகாதசி என்ன? மிக உயரம் ஏகாதசி விரதம் என்பது எப்போதோ தொடங்கி இருக்க வேண்டும். அது எப்போது தொடங்கியது? இந்த ஏகாதசிக்கு இவ்வளவு பெருமை எப்படி வந்தது என்று ஒரு சந்தேகம் நமக்கு எழலாம். அதைத்தான் பாத்ம புராணத்திலே ஒரு அழகான கதை, கண்ணனுக்கும் யுதிஷ்டிரனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு உரையாடல். அந்த உரையாடலில் தான் ஏகாதசியின் பெருமை ஒவ்வொன்றுமே சொல்லப்படுகிறது. அதிலே நாம் தற்போது பார்க்க இருப்பது மார்கழி மாசம். மார்கசீரிஷ மாசம், மாசங்களுக்குள்ளேயே தலையாய மாசம்னு சொல்றோமோ இல்லையோ. பகவானுக்கென்றே உரித்தான நாள் ஏகாதசி. மாசங்களுக்குள்ள பகவானுக்கென்றே உரித்தானது, இதில் தான் பகவானே உரைகிறார்னு சொல்லணும்னால் அது மார்கழி மாசம் தானே. இன்றும் நாம் உலகெங்கும் ஆண்டாளுக்கென்றே ஒதுக்கி திருப்பாவையை கொண்டு பகவானையே பாடி அவனிடத்திலிருந்து மோட்சத்தை பிரார்த்திக்கிறோம். அப்ப பகவானுக்கான மாசம் மார்கழி மாசம். அந்த மாதத்தில் தான் முதலில் இந்த ஏகாதசி என்பதே உண்டாயிற்றாம். இந்த ஏகாதசி என்பது ஒரு தேவி, ஒரு பெண்மணியாக சொல்லப்படுகிறார். அப்படியா? ஒரு நட்சத்திரம், ஒரு திதி தானே, ஒரு நாள் தானேன்னு கேட்டால் அந்த நாளுக்கு தலைவியான ஒரு தேவதை இருப்பாளோ இல்லையோ, அந்த தேவதை உண்டான கதையைத்தான் நாம் தற்போது பார்க்க போகிறோம். ஒரு காலத்திலே தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் எப்போதும் சண்டை இருந்து கொண்டே இருக்குமோ இல்லையோ. ஒரு காலத்தில் தேவர்கள் கை ஓங்கி இருக்கும், அசுரர்களை அடக்கி வைத்திருப்பார்கள். அவர்கள் இருக்கக்கூடிய சில இடங்களில் மட்டும் வாழ்ந்து வருவார்கள். சில சமயங்களில் அசுரர்களுடைய கை ஓங்கும். இப்ப ஹிரண்யாக்ஷன் தலையெடுத்தான்னா தேவர்களை அடக்கி வைக்கிறான். ஹிரண்யகசிபு தலையெடுத்தால் தேவர்களை அடக்கி வைக்கிறான். ஏன் ராவணன் ஒரு அரக்கன், அவனுக்கு பயந்து வாயு நகராமல் இருப்பாராம், சூரியன் உதிக்காமல் இருப்பாராம், குபேரன் எல்லா சொத்தையும் இழந்து விட்டு ஓடி போய் விடுவாராம். அப்ப அந்தந்த சில காலங்களில் தீயவர்களுக்கு
தோற்று போய் தேவர்களும் காணப்படுகிறார்களோ இல்லையோ, அதை போன்ற ஒரு சமயம் ஏற்பட்டது. புரா கிருதயுகே பார்த்த முரநாமேதி தானவஹா அத்யத்புதோ மகாரௌத்ரஹ சர்வதேவ பயங்கரஹ இந்திரோபி நிர்ஜிதஸ்தேன சர்வே தேவாஸ் ததா நிருப. இது யார் உரையாடல் நாம புரிஞ்சுக்கணும். பாத்ம புராணத்திலே சொல்லப்பட்ட உரையாடல் யுதிஷ்டிரனுக்கும் கண்ணனுக்கும் இருக்கக்கூடிய உரையாடல். யுதிஷ்டிரன் வரிசையா கேள்வி கேட்கிறார். ஆவணி மாசத்தினுடைய சுக்லபக்ஷ ஏகாதசிக்கு என்ன ஏத்தம், ஆவணி மாசத்தினுடைய கிருஷ்ணபக்ஷ ஏகாதசிக்கு என்ன ஏத்தம், கார்த்திக மாசத்தினுடைய கிருஷ்ணபக்ஷ ஏகாதசிக்கு என்ன ஏத்தம், கார்த்திக மாசத்தினுடைய சுக்லபக்ஷ ஏகாதசிக்கு என்ன ஏற்றம், இதெல்லாம் கேட்டுட்டே வராரோ இல்லையோ. அதை போல யுதிஷ்டிரன் ஒரு கேள்வி கேட்கிறார். அடுத்து மார்கழி மாசம் வரப்போகிறதே, மாசானாம் மார்கசீருஷோகம்னு கண்ணன் கீதையில சொல்லுகிறார். 12 மாதங்களுக்குள்ளே பகவானே மார்கழி மாதமாக இருக்கிறாராம். அந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணபக்ஷம் தேய்பிறையில் வரக்கூடிய ஏகாதசிக்கு என்ன பெயர், அதனுடைய பெருமைகள் என்ன என்று யுதிஷ்டிரன் கண்ணனை பார்த்து கேட்கிறார். அதுக்கு கண்ணன் பதில் சொல்றார், இந்த ஏகாதசி தான் மூலமான ஏகாதசி. இதற்கு உத்பன்னா ஏகாதசின்னு பேர். உத்பன்னா அப்படின்னால் உண்டாகியவள் என்று பொருள். ஏகாதசி என்பது அந்த ஒரு தேவி இருக்காளே, அந்த தேவி உண்டானதே அந்த மார்கழி மாசத்து தேய்பிறையில் வரக்கூடிய ஏகாதசி திதி என்றுதான். அன்றுதான் அவளுக்கு தோற்றம் ஏற்பட்டது. அது என்ன கதைன்னு தெரிவிக்கிறார். கண்ணன் கூறுகிறார் யுதிஷ்டிரனிடத்தில், முன்னொரு காலத்தில் கிருதயுகத்தில் முரன் என்று ஒரு அசுரன் இருந்தானாம். அவன் ரொம்ப பலசாலியான அசுரன். முரணாமேதி தானவஹா, தானவன்னு சொன்னால் அசுரன் அர்த்தம். அத்யத்புதோ மகாரௌத்ரஹ, ரொம்ப கோபம் பொருந்தியவன். நிறைய நினைத்து பார்க்க முடியாத பலத்தை சேமித்து வைத்திருந்தான். அந்த பலத்தை கொண்டு இந்திரன், சந்திரன், குபேரன் அனைவரையும் ஜெயித்து விட்டாராம். இந்திரர்களுடைய பட்டணம் சொர்க்க பட்டணம் இருக்குமே, சொர்க்க பட்டணத்திலிருந்து இவர்களை எல்லாம் ஓட்டி விட்டு அவனே புதுசா ஒரு இந்திரனை ஏற்படுத்தி விட்டானாம். இந்திரன்கிறது ஒரு பதவி தானே. இந்திரன் என்பவர் ஒரு ஜீவாத்மா அல்ல. இப்போ நாம ஒரு நிறுவனம் இருக்குன்னு வச்சுங்களேன். நிறுவனத்துல 10 பேர் முதலாளிகள் இருப்பானால் ஒரு வருஷத்துக்கு ஒருத்தர் தான் அதுல மேனேஜிங் டைரக்டர், அவர் தான் முக்கியமா இருப்பார். அப்படி ரொட்டேஷன்ல அந்த சேர் வருமோ இல்லையோ, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வருஷத்துக்கு அந்த பதவியை வகிப்பார்கள். அதை போல இந்திரன் என்கிற பதவியும் ஒரு பதவிதான். ஒரு ஜீவாத்மா தான் எப்பவுமே இந்திரனா இருப்பார் என்று சொல்ல முடியாது. ஒரு 10,000 ஆண்டுகளுக்கு ஒரு ஜீவாத்மா இந்திரனா இருப்பார். அப்புறம் அவரை இறக்கிட்டு வேற ஒருத்தர் சொர்க்க பட்டணத்துக்கு அரசனாக ஆவார். இப்படி சக்கரம் சுத்தி கொண்டே இருக்கும். இப்ப என்ன ஆச்சு, இதன்படி பகவானால் இந்திரன் மாற்றப்படுவது போய் முரன் என்கிற அரசுரன் என்ன பண்ணான், தேவர்களை எல்லாம் ஜெயித்து சொர்க்கத்திலிருந்து ஓட்டி விட்டானாம். சர்வதேவ பயங்கரஹ இந்திரோபி நிர்ஜிதஸ்தேன, இந்திரனை போரிலே வென்று மற்ற எல்லா தேவர்களையும் விரட்டி விட்டு சொர்க்கப்பட்டணத்தை தன்வயமாக்கி கொண்டு தானே புதுசா இவர் தான் இனிமே இந்திரன், இந்த அசுரன் தான் இனிமேல் வருண பகவான், இந்த அசுரன் தான் இனிமே அக்னி பகவான் என்ற அந்தந்த பொறுப்புல தன்னுடைய தொண்டர்களான அசுரர்களை அமர்த்தி விட்டானாம். என்ன பண்றது, இந்திரனுக்கு என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. நேர கைலாசத்துக்கு ஓடி போய் சிவனுடைய காலிலே விழுந்தார். மகாதேவரே, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நீர்தான் ஏதாவது வழி சொல்ல வேண்டும். தேவராஜ சுரஸ்ரேஷ்ட யத்ராஸ்தே கருடத்வஜஹ சரண்யஸ்ச ஜெகநாதஹ பரித்ராண பராயணஹ தத்தர்கச்ச சுரஸ்ரேஷ்ட சவோ ரக்ஷாம் விதாஸ்யதி. அப்ப சிவபெருமான் இவனுடைய கஷ்டங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு அவர் இந்திரனுக்கு பதில் சொல்லுகிறார். சுரஸ்ரேஷ்டனே, சுரர்கள்னா தேவர்கள், தேவர்களுக்குள் தலைவனான இந்திரா, என்னிடத்தில் வந்து பிரயோஜனம் கிடையாது. உங்களை ரட்சிப்பதற்கென்றே விரதம் எடுத்துக்கொண்டு பரித்ராண பராயணகான்னு ஒரு பேர் சொல்றார். பராயணன் அப்படின்னா இதுதான் முக்கியமான குறிக்கோள்னு இருப்பவர்களாம். எதை குறிக்கோளாக பகவான் கொண்டிருக்கிறார்? ஜெகநாதா பரித்ராண பராயணகா, மக்களை ரட்சிப்பதையே. அது தேவர்களா இருக்கட்டும், இந்திரனா இருக்கட்டும், குபேரனா இருக்கட்டும், நம்மை போன்றவர்களா இருக்கட்டும், ஒரு கஜேந்திரன் போல யானையாகவனால் இருக்கட்டும், யாராக இருந்தாலும் என்னை ரட்சிப்பாய்னு அழைத்தார்கள் என்றால் ஓடி வந்து காப்பதையே இயல்பாக கொண்டவரோ இல்லையோ. நம்மாழ்வார் ஒரு பாசுரத்துல படுறார், காக்கும் இயல்வினன் கண்ண பெருமான். ரட்சிப்பதென்பது யாருக்கு இயற்கையினால், பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேர் சொல்றோமோ இல்லையோ. பிரம்மா படைப்பு கடவுள், சிவபெருமான் அழிப்பு கடவுள், விஷ்ணு நாராயணன் தானே காப்பதற்கான கடவுள். அப்ப எல்லாரையும் கையால வருடி அவர்களை வளர்த்து போஷாக்கோடு வைத்துக்கொண்டு துன்பம் வரும்போது ரட்சிப்பதுதான் பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச காரியமா.
அதனால் சிவபெருமான் சொல்லுகிறார், என்னிடத்தில் வராதே, நான் சம்ஹாரத்துக்கான கடவுள். உங்களை ரட்சிப்பதற்கென்றே பகவான் கருடத்வஜன், பெரிய கருட கொடி இருக்கோ இல்லையோ, பகவான் பார்க்கடல் க்ஷீராப்தின்னு சொல்றமே, க்ஷீராப்தியிலே சயனித்து கொண்டிருப்பார். அங்க ஒரு பெரிய கொடி ஏத்தி வச்சிருப்பாளாம். கொடி ஏத்தினால் இங்குதான் சரணாலயம் உள்ளது, யாருக்கெல்லாம் வேறு புகழ் இல்லையோ, துன்பத்தில் இருக்கிறீர்களோ அனைவரும் இங்கு வரலாம். ஒரு கலங்கரை விளக்கம் எதுக்கு வைக்கிறோம்? இங்குதான் நிலம் உள்ளது. படகுகள் யாராவது கடல்ல தத்தளித்து கொண்டிருந்தால் இதை நோக்கி வந்தால் நிலத்தை அடையலாம்னு காட்டுறோம். ஒரு கொடி எடுத்து எதுக்கு ஏத்தி வைக்கிறோம்? இது ரொம்ப ஒரு சேஃப் ஜோன் அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, நீங்க பயப்படவே வேண்டாம், நீங்க நிம்மதியா இருப்பதற்கான பூமி இது. இங்குதான் பகவான் இருக்கிறார். அவர் திருவடி நிழலில் இருந்தால் உங்களுக்கு எந்த சிரமமும் வராது. அனைவரும் வந்து இந்த பெருமான் திருவடிகளில் விழுங்கோள் அப்படின்னு சொல்றதுக்காக பெரிய கொடியை ஏத்தி வச்சிருக்காராம் பகவான். கருடத்வஜஹா எத்ர ஆஸ்தே சரண்யஸ்ச ஜெகநாதஹா பரித்ராண பராயணஹா. உலகுக்கெல்லாம் தலைவன் அவன்தான். உங்களை ரட்சிப்பதையே முக்கிய குறிக்கோளாக கொண்டிருப்பவரும் அவர்தான். அதனால் அந்த ஜெகநாதனான பகவானைத்தான் நீங்கள் போய் பிரார்த்திக்க வேண்டும். தத்ரகத்த சுரஸ்ரேஷ்ட சவோ ரக்ஷாம் விதாஸ்யதி. அங்கு செல்லுங்கோள், அவர்தான் உங்களை ரட்சிக்க போகிறார் என்று சிவபெருமான் சொல்லிவிட்டார். சரின்னு இந்திரன் புறப்பட்டு நேர பார்க்கடலுடைய கரைக்கு போய் அங்கு பகவானை அழைத்து தியானம் செய்ய தொடங்கினார்கள். பகவானும் அவர்களுக்கு தோற்றம் அளித்தார். அப்ப தங்க கஷ்டத்தை எல்லாம் சொல்லுகிறான் இந்திரன். க்ஷீராப்தி பார்க்கடல் இருக்கோ, இது 2வது நிலை. பகவானுக்கு 5 நிலைகள் சொல்றோம். வைகுந்தத்தில் இருப்பது பரவாசுதேவன் என்கிற முதல் நிலை. 2வது பார்க்கடல் இருக்கக்கூடிய வியூக வாசுதேவன், வியூகமூர்த்தி 2வது நிலை. அதுக்கு மேல ராமன், கண்ணன், மத்ஸ்யம், கூர்மம் முதலான அவதாரங்கள். 4வது நமக்குள்ள அந்தரியாமியாக பகவான் சின்ன வடிவத்தோடு இருக்கிறார். 5வது கோவில்களிலும் இல்லங்களிலும் விக்கிரக வடிவத்தில் அர்ச்சா வடிவமாக இருக்கிறாரே, அதில் இந்த 2வது நிலை வியூகமூர்த்தி க்ஷீராப்தின்னு சொல்றோமே, அந்த இடத்துக்கே ஒரு பெயர் கூறுகிறார்கள் பெரியோர்கள். கூப்பீடு கேட்கும் இடம் அப்படின்னு அந்த இடத்துக்கு பெயரா. கூப்பீடு கேட்கறதுன்னா இது தெற்கத்தை பாஷையில இருக்கும். தமிழ்நாட்டிலேயே நீங்க திருநெல்வேலி அந்த பக்கம்லாம் போனீங்கன்னா கூப்பாடு போட்டுட்டா அப்படின்னு சொன்னா ரொம்ப வெய்து விட்டார்கள், வசவு திட்டி விட்டார்கள் அர்த்தம். ஆனா கூப்பீடு அப்படிங்கிற சொல்லுக்கு அர்த்தம் உறக்க அழைப்பது. எனக்கு ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்கேன், யாராவது என்னை காப்பாத்துங்களேன் அப்படின்னு கதறோமோ இல்லையோ, அந்த அரைகுரலுக்குத்தான் கூப்பீடு என்று பெயர். அந்த கூப்பீடு கேட்கறதுக்காகவே பகவான் வந்து பார்க்கடல்ல சயனிச்சுட்டு இருக்காராம். இங்கிருந்து ஒரு கஜேந்திரன் அழைத்த உடனே வைகுந்தத்துல தள்ளி இருந்தாரா, அங்கிருந்து ஓடி வந்து ரட்சிக்கிறதுக்கு நாழியை எடுத்து. அதனால இனிமே நாழியே கடத்தக்கூடாது. ஒருத்தர் கத்தினார்னா காது கேட்கிற தூரத்துல இருக்கணுமோ இல்லையோ, எங்கோ வைகுந்தத்துல இருந்தா காது கேட்காட்டா என்ன பண்றது? அதனால க்ஷீராப்தியில் வந்து சயனித்து கொண்டு யாருக்கு என்ன துன்பம்னாலும் ஒரு தடவை க்ஷீராப்திக்கு வந்து என்ன அழைத்தீர்கள் என்றால் நான் உடனே வந்து ரட்சிக்கிறேன்னு பகவானுக்கு எண்ணம். அதனால கூப்பீடு கேட்கும் இடம். நாம ஆர்த்தர்கள், துன்பத்தில் இருப்பவர்கள் கூப்பீடு இட்டோம் என்றால் அதை கேட்பதற்காகவே பகவான் வந்து சயனித்திருக்கிறார். அங்குதான் இந்திரன் சென்றான். போய் தன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் சொல்றார். சுரா சர்வே சமாயாதா பயபீதாச்ச தானவாத் சரணம் துவாம் ஜெகநாத திராகினோ பக்தவத்சல தேவதா நிர்ஜிதா சர்வாக முரநாம்னா மகோஜசா. அவ சொல்லுகிறார், நாங்க இப்படித்தான் கஷ்டப்படுறோம். முரன் என்று ஒரு அசுரன், அந்த முரன் இவருக்கு தான் மேல பேர் ஏற்பட போறது. முராரி முராரின்னு பகவானுக்கு ஒரு பேர் கேள்விப்பட்டிருக்கோ இல்லையோ. முரன் அசுரன், அரி அப்படின்னால் விரோதி, எதிரி, பகைவன் அர்த்தம். அப்ப முரனுக்கு பகைவனாக இருந்தவர், முரனுக்கு எதிரி. அதனால்தான் முராரி முராரின்னு பகவானுக்கு திருநாமம். அந்த திருநாமம் இனிமேதான் வரப்போறது. இவர் முரனை அழித்த பிறகுதானே முரனுக்கு எதிரியாக போறார். இப்ப இந்திரன் வந்து தன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் சொல்றார். முரன் என்று ஒரு அசுரன், அவன் தன்னுடைய பலத்தை கொண்டு எங்கள் அனைவரையும் தோற்கடித்து ஓட்டி விட்டான். தானே புதுசா இந்திரன், சந்திரன், குபேரனை எல்லாம் நியமனமும் செய்து விட்டார். அவர் தனியா ஒரு ராஜ்யத்தை நடத்தி கொள்ளுகிறார். நீர்தான் எப்படியாவது எங்களை ரட்சிக்க வேண்டும் என்று இந்திரன் வந்து பிரார்த்தித்தான். அப்ப பகவான் அவனிடத்துல கேள்வி கேட்கிறார். அப்படியா, யார் அந்த அசுரன்? அவனுடைய பூர்வீகம் என்ன? அவனுடைய பலங்கள் என்ன? ஒரு யுத்தத்துக்கு ஒருத்தர்கிட்ட போக போறோம்னால் அவருடைய பலங்கள் என்ன, பலவீனங்கள் என்னன்னு சரியா தெரிஞ்சுக்கணும் இல்லையோ. அதற்காக பகவான் கேட்டார், கீதிருஷோ தானவ சக்ர கிம் ரூபம் கீதிருஷம் பலம் கொஸ்தானம் தஸ்ய துஷ்டஸ்ய கிம் வீர்யஹ கஃப் பராக்கிரமஹ கிம் வரம் தஸ்ய துஷ்டஸ்ய மமாக்யாஹி மகாமதே. அவன் எங்கு வாழுகிறான்,
அவன் எப்படிப்பட்டவன், எவ்வளவு பலமுடையவன், என்னென்ன வீரச் செயல்கள் பராக்கிரமங்களை உடையவன், அவனுடைய தாயார் தகப்பனார் வம்சாவளி என்னது, இது அனைத்தையும் சொன்னால்தான் என்னால சரியாக சண்டையிட முடியும் என்று பகவான் சொன்ன உடனே இந்திரன் அதையெல்லாம் சொல்லுகிறார். முன்னாடி தாளஜங்கன் அப்படின்னு ஒரு பெரிய அசுரன் இருந்தான், அந்த தாளஜங்கனுடைய மகன்தான் இவன், அவனை விட பெரிய பலசாலியாக இருக்கிறான், அவனுடைய பலத்துக்கு தோள் வலிமைக்கு எதிர்த்து எங்களால் நிற்கவே முடியவில்லை, அவனோடு நீதான் சென்று யுத்தம் செய்ய வேண்டும் என்று விஷ்ணுவை பிரார்த்தித்தவுடனே சரின்னு பகவான் புறப்பட்டு வந்தார். அத்யுத்கட்டோ மகாவீர்யோ தேவதானாம் பயங்கரஹ இந்திரோன்யோ ரோபிதஸ்தேன சான்யசைவ ஹுதாசனஹ ரே தானவ துராச்சார மம பாஹும் நிரீக்ஷய சக்கரம் முக்தம் ச கிருஷ்ணேன தைத்ய சைன்யேஷு பாண்டவ தேன சின்னாஸ்து சதசஹ பகவோ நிதனம் கதாக. சரின்னு பகவான் ஏற்றுக்கொண்டார். அவர்கள் அழைத்தால வந்து உதவணுமே. ஒரு மகாபலி என்னுடைய சொத்தையெல்லாம் பறிச்சுட்டு போயிட்டார்னு இந்திரன் வந்து அழைத்த உடனே வாமனனாக பிறந்து 3 உலகங்களையும் அளந்து கொடுத்தார் பகவான். அதை போல இப்போ ஒரு இந்திரன் வந்து பிரார்த்திக்கிறான், எனக்கு முரனிடத்திலிருந்து நீதான் ரட்சிக்க வேண்டும்னு. சரின்னு சொல்லி நேர முரண் இருக்கும் இடத்துக்கு போனார். தன்னுடைய சங்கன் சக்கரம் கதை அனைத்தையும் தரித்து கொண்டு போய் அவனை சண்டைக்கு இழுத்தார். முரணே, என்னுடைய தோல் வலிமையை பார், மல்லாண்ட திண்தோள் மணிவண்ணா என்று பாடுகிறாளோ இல்லையோ. ஆயதாஸ்ச சுவிருத்தாஸ்ச பாகவஹ பரிகோபமாக சர்வபூஷண பூஷார்ஹாக கிமர்த்தம் ந விபூஷிதாக என்ற ஹனுமான் ராமனுடைய தோள் அழக பார்த்து பாடுகிறார். ஆயதாஸ்ச சுவிருத்தாஸ்ச பாகவ பரிகோபமாக. ஆயத்தன நன்னா அகன்று இருக்கு, நன்னா உருண்டையா இருக்கு, பெரிய ஒலக்கை, பரிகம்னா பெரிய இரும்பு ஒலக்கையை போல இருக்கு, அவ்வளவு பலசாலியான அழத்தோளாம். ஆனா அதே சமயத்தில் ரொம்ப மென்மையானதான், தொட்டா ரொம்ப மென்மையா இருக்குமா, ஆனா அவ்வளவு பலமுடைய தோள்கள். அந்த மல்லாண்ட திண் தோள்களை பகவான் முரனுக்கு காட்டினார். பொதுவா அந்த தோளை பார்த்த உடனே நமக்கு என்ன வரணும், ஒரு நம்பிக்கை தானே வரணும். ஓ, இவ்வளவு தோல் வலிமை உடையவர் தான் நமக்கு சுவாமியா இருக்கார், அப்ப அவர் திருவடிகளை பற்றினோம் என்றால் நமக்கு எந்த பயமும் வராது என்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய தோள்கள் அந்த மல்லாண்ட தென் தோளை காட்டுறார். ரே தானவ துராச்சார மம பாஹும் நிரீக்ஷய, என்னுடைய தோல் வலிமையை பார், எனக்கு முன்னால் நீ ஒரு நிமிஷம் கூட நிற்க முடியாது, வா என்னோடு சண்டையிடு என்று சொல்லி, அந்த ஒருவன் கிடையாது, முரனுக்கு பெரிய படை வேறு இருந்ததோ இல்லையோ, தன்னுடைய சக்கராயுதத்தை பகவான் பயன்படுத்தினாராம். சக்கராயுதம் தான் தான் எந்த இடத்துல சண்டை இருந்தாலும் அதற்குள்ள புகுந்து எல்லா தீயவர்களையும் அழைத்து விடுவான். ஸ்புரத் சஹஸ்ரார சிகாதி தீவிரம் சுதர்சனம் பாஸ்கர கோட்டி துல்லியம் சுரத்விஷாம் பிராண விநாசி விஷ்ணோஹோ சக்கரம் சதாகம் சரணம் பிரபத்தியேன்னு சொல்றமோ இல்லையோ. ஸ்புரத் சஹஸ்ரார சிகா, அது ஒரு 1000 நெருப்புகளை எரிச்சா எப்படி தீப்பொறிகள் எல்லாம் பெருகி கொண்டே இருக்குமோ, அதை போல சக்கரம் சுத்தர வேகத்துல தீப்பொறி எல்லாம் வந்துட்டே இருக்குமா. யாரெல்லாம் தேவர்களுக்கு விரோதிகளோ, பகவான் தனக்கு விரோதின்னு யாரையுமே நினைக்கிறது கிடையாது. சமோகம் சர்வபூதேஷு நமே துவேஷ்யோஸ்தி நப்பிரியான்னு சொல்ற. ராவணனை ராமன் வெறுக்கல, ராவணன் ராமனை வெறுத்தான். ஹிரண்யகசிபுவை பகவான் வெறுக்கவில்லை, ஹிரண்யகசிபு பகவானை வெறுத்தான், பிரஹ்லாதனை வெறுத்தான். அதற்காக தண்டனை கொடுத்தாரே தவிர கடைசி நிமிஷத்துல மனசு மாறினால் கூட பகவான் ஏற்றுக்கொள்ள தெரியார். ஒரு சிசுபாலனை ஏற்றுக்கொள்ளலையா, கம்சனுக்கு மோட்சம் கொடுக்கலையா, யார் தீயவனாக இருந்தாலும் கடைசி நிமிஷத்துல மனசு மாறினால் கூட ஏற்றுக்கொள்ளுகிறார் பகவான். அதுவும் இல்லை, விரோதித்து கொண்டே இருப்பேன்னு சொன்னால் முடித்து விடுகிறார். அப்ப சக்கரத்தை எதுக்கு வச்சிட்டு இருக்கார்? சுரத்விஷாம் பிராண விநாசி. யாரெல்லாம் சுரர்கள் தேவர்களை வெறுக்கிறார்களோ, தேவர்கள் பகவானுக்கு அண்டினவர்களோ இல்லையோ, அவனை சரணம் புகுந்தவர்கள். அப்ப என் காலில் விழுந்தவனை ஒருத்தன் அடிக்க வந்தால் அவன் அடிக்கிறது என்னுடைய பொறுப்பு தானே. செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாயின்னு ஆண்டாள் மேல திருப்பா வரப்போறது இந்த மாசம். அதுல பாடுகிறார், செற்றார்க்கு யாரெல்லாம் பகைவர்களோ அவர்களுக்கெல்லாம் பகவான் வெப்பத்தை கொடுக்கிறார், அவர்களுக்கு துன்பத்தை அளிக்கிறார்னு சொன்னால் அப்ப பகவானுக்கே விரோதின்னு ஒருத்தர் உண்டான்னு கேள்வி வருமே. தனக்கு விரோதின்னு கிடையாது, தன்னை அண்டினவர்களுக்கு விரோதி. பகவானுக்கு பக்தன் விபீஷணன், அவனை ராவணன் தவறா நடத்தினதுனால முடிச்சுட்டார். பகவானுடைய பக்தன் பிரஹ்லாதன், அவனை ஹிரண்யகசிபு தவறாக நடத்தினால முடிச்சுட்டார். பகவானுடைய பக்தை பூமி பிராட்டி, அவளை கொண்டு போய் ஒளித்து வைத்தபடியால ஹிரண்யாக்ஷனை முடித்து விட்டார். அவருக்கு நேர ஒருவரோடு பகைன்னு கிடையாது. அப்ப சுரர்களுடைய விரோதிகளை அழிப்பதற்கே வைத்துக் கொண்டிருக்கும் சக்கராயுதம், அந்த சக்கராயுதத்தை பிரயோகப்படுத்தினார்.
அந்த படையில் இருந்தவர்கள் அனைவரும் அழிந்து போய்விட்டார்கள். அதுதான் சொல்றார், நஷ்டாகா சர்வே சுராஸ்தேன நிர்ஜிதோ மதுசூதனஹா கிருஷ்ணேன தைத்திய சேன்யஸ்யு பாண்டவ தேன சின்னாஸ்து சதசஹ பகவோ நிதனம் கதாஹா. அந்த சக்கராயுதத்தால் வெட்டப்பட்டு பல அசுரர்கள், முரனுடைய சேனையில் இருந்த அநேகம் அசுரர்கள் மரணம் அடைந்து விட்டார்கள். ஆனா நடுவுல பார்த்தால் ஒரே ஒரு அசுரன் மட்டும் எத்தனை தாக்குதல்கள் வந்தாலும் தாங்கி கொண்டு ரொம்ப உக்ரமாக சண்டையிட்டாராம். ஏகோபி தானவஸ்தத்ர யுத்தியமானோ முகுர்முகு நஷ்டா சர்வே சுராஸ்தேன நிர்ஜிதோ மதுசூதனஹ பாகுயுத்தம் கிருதம் தேன திவ்யம் வருஷ சஹஸ்ரகம். சக்கராயுதத்தை பயன்படுத்தினா சைன்யமெல்லாம் முடிந்து விட்டது. முரண் மட்டும் ஆனா தனியா நின்று ஒருவனே ஒரு படையை போல சண்டையிடுகிறார். பகவான் பார்த்தார், சரி இவனோட பாகு யுத்தம், தோல் மல்ல யுத்தம்னு சொல்றோம், குஸ்தின்னு சொல்றோமே, அதை போல மல்ல யுத்தம் செய்யலாம் என்று சொல்லி பகவானுக்கும் முரனுக்கும் மல்ல யுத்தம் நடக்கிறது. வருஷ சஹஸ்ரகம் திவ்யம், தேவர்களுடைய கணக்கின்படி 1000 ஆண்டுகளுக்கு 2 பேருக்கும் மல்ல யுத்தம் நடந்துதான். ஆனாலும் பகவானால் அவனை சட்டுன்னு கொன்றுவிட முடியவில்லை. சரின்னு பார்த்தார், ஏதோ ஒரு விளையாட்டு விளையாடணுமே, இந்த சந்தர்ப்பத்துல ஏதோ ஒரு விளையாட்டை தானும் லீலையை காட்ட வேண்டும். அதனால் தான் என்னமோ ரொம்ப களைப்படைந்தது போல பகவான் காட்டிக்கொண்டு இனி தொடர்ந்து யுத்தம் செய்ய முடியாது என்று ஓடி போய் விட்டாராம். பகவானுக்கு அப்பப்ப இந்த வழக்கம் உண்டு, புறமுதுகிட்டு ஓடுவது போல ஓடுவார். போன இடத்துல யாரோ ஒரு பக்தனுக்கு அனுகிரகம் பண்ணி ஏதோ ஒரு விளையாட்டை லீலையை பண்ணி அழகா பக்தர்களுக்கு அனுகிரகித்து விடுவார். அதை போல ஒரு இடம்தான் இது. அந்த முரனோட சண்டையிட முடியாதது போல நேர ஓடி போய் பதரீகாசிரமம்னு ஹிமாச்சலத்துல சொல்றவன், அந்த பதரீகாசிரமம் மலையை அடைந்து அங்க சிம்மிகான்னு ஒரு குகை இருந்துதான். அதான் கண்ணன் சொல்றார், விஷ்ணுஹு சிந்தாபபன்னஸ்ச நஷ்டா சர்வாஸ்ச தேவதாக விஷ்ணுச்ச நிர்ஜிதஸ்தேன கதோ பதரிகாசிரமம் குஹா சிம்ஹாவதி நாம்னா தத்ர சுப்தோ ஜனார்தனஹா. சிம்ஹாவதின்னு ஒரு குகை பதரிகாசிரமம் மலையிலே இருந்ததாம். அங்கு சென்று ரொம்ப களைச்சு போனதுனால தான் ஓய்வெடுத்துக் கொள்வது போல படுத்து உறங்கி விட்டாராம் பகவான். உறங்குவான் போல் யோக செய்த பெருமான். பகவான் நிஜமா உறங்கிறது கிடையாது. ஒரு ஜீவாத்மா முக்தி அடைந்தாலே அவனுக்கு உறக்கம் கிடையாதுன்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. அப்ப பரமாத்மாவுக்கா உறக்கம் வரப்போகிறது, களைப்பு வரப்போகிறது? எல்லாம் ஒரு நாடகத்தை போல தான் நேர போய் பதரிகாசிரமத்திலே சயனித்துக் கொண்டார். சயனித்தா அசுரன் சும்மா விட்டுருவானா? பின்னாடியே துரத்தி கொண்டு வருவானோ இல்லையோ. வந்து பார்த்தால் பகவான் இன்னும் தூங்கி கொண்டிருக்கிறார். இந்த சமயம்தான் சரியான சமயம், இவரை நாம் அழித்து விடலாம் என்று முரண் முயற்சி எடுக்கிறார். அதற்கு மேல் என்ன ஆயிற்று? என்னமோ ஏகாதசியினுடைய மகிமைன்னு கதை ஆரம்பிச்சீர் என்னால் வருது. என்ன கதை? எப்படி ஏகாதசி விரதம் தொடங்கியது, ஏகாதசி தேவி என்பவள் எப்படி தோன்றினாள் என்பதை அடுத்த பகுதியிலே தொடர்ந்து நாம் அனுபவிக்கலாம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।